இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி கட்சி திமுக தான் என பாமக தலைவர் அன்புமணி கடும் தாக்கி பேசியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் கிருபா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. சட்டப்பேரவை தேர்தல் தொடங்க உள்ள சூழலில் திமுக தனது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பான எதிர்பார்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை விமர்சிக்கும் விதமாக பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது திமுக நிறைவேற்றாத 431 வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிடலாம் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போல 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாக திமுக மீண்டும் பொய்யை அவிழ்த்து விட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இன்னொரு பொய்யை கூறி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது கனவிலும் நடக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளில் 97% நிறைவேற்றிவிட்டோம், 99% நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் வாய்க்கு வந்தபடி பொய்களை கூறி வந்தார்கள். இந்த மோசடியை அம்பலப்படுத்தும் வகையில் திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை, அதாவது 13% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். 66 வாக்குறுதிகளை அரைகுறையாக நிறைவேற்றிவிட்டு 373 வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதை பட்டியலிட்டு விடியல் எங்கே என்ற தலைப்பிலான ஆவணத்தை தயாரித்து கடந்த ஆகஸ்ட் சென்னையில் வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியவர் தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மிகவும் மோசடியான கட்சி என்றால் அது திமுக தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை திமுக மீண்டும் நிரூபித்து விட்டதாக கூறிய அன்புமணி ராமதாஸ் 431 வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத திமுக இந்த தேர்தலுக்கு புதிதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட தேவையில்லை என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதே போல திமுக முழுமையாக நிறைவேற்றாத 431 வாக்குறுதிகளின் பட்டியலை நான் வெளியிட்ட விடியல் எங்கே என்ற தலைப்பிலான ஆவணத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அன்புமணி பதிவிட்டிருக்கிறார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.